இந்தியாவில் நுழைவுத் தேர்வுகள் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. நெட் என்ற தேர்வு எடுத்தாலும் சர்ச்சை, நீட்டில் யூஜி பிஜி சர்ச்சை. இப்படி இருக்கையில் யார் மீது தவறு என்ற கேள்வி எழுகிறது. சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நீட் மறு தேர்வுக்கு வராமல் எஸ்கேப் ஆன மாணவர்கள் மீது திரும்புகிறதா சிபிஐ விசாரணை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உள்ளூர் போலீஸ் கிட்ட வழக்கு சிபிஐ கைக்கு மாறிவிட்டது. நீட் மற்றும் நெட் தேர்வுகளில் நடந்த குளறுபடிகள் என்னென்ன, ஏன் தேர்வு எழுத வராதவர்கள் மீது திரும்புகிறது என்றும் நாம் பார்க்கவிருக்கிறோம். மறுதேர்வு சரி, முதல்ல எந்த தேர்வு ரத்தானது, எந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது, எந்த தேர்வு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி ஒரு குழப்பத்தில் வைத்திருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம். ரத்தானது என்பது நெட் தேர்வுக்கு பின் தேர்வெல்லாம் நடந்து போச்சு. 11 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நெட் எதற்காக பயன்படுகிறது? ஒரு காலேஜில் போய் லெக்சரராக, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் பணி செய்யணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா நெட்டு தேர்வு, இதை வந்து யூஜிசி நெட் என அழைப்பார்கள். அதை நீங்கள் கிளியர் செய்திருக்க வேண்டும். அந்த தேர்வுலையும் குளறுபடி நடந்த காரணத்தினால் தேர்வுக்கு பின் அது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இப்போ அப்படியே நாம் நீட்டுக்கு வருவோம். நீட்டை பொறுத்தவரை மருத்துவ சார்ந்த ஒரு நுழைவுத் தேர்வு. முதுநிலை, இளநிலை என்று 2 இருக்கிறது. முதுநிலை என்றால் பிஜி. ஒரு நாளுக்கு முன் தேர்வே நடக்கல, ஒரு நாளைக்கு முன்பாக அதை ஒத்தி வைத்து விட்டார்கள். பல மாணவர்கள் தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்தினாங்க. முதல்ல இந்த யூஜிக்கும் பிஜிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாமா? யூஜி என்பது +2 முடித்த பிறகு மாணவர்கள் நீட் யூஜி எழுதுவாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க எம்பிபிஎஸ் ஆகவோ, பிடிஎஸ் டாக்டர் ஆகவோ, பல் டாக்டர் ஆகவோ அல்லது மருத்துவராகவோ அவங்க சேர்ந்து படிக்க அது அவர்களுக்கு பயன்படும். மருத்துவம் படிக்கலாம். பிஜி என்பது அவங்க ஏற்கனவே எம்பிபிஎஸ் ஆகிட்டு இருப்பாங்க. பிறகு அவங்க இன்னும் அட்வான்ஸாக எம்டி, அதாவது அவங்க வந்து மேல் படிப்பு படிக்கணும், எம்டி எம்எஸ் படிக்கணும் அப்படின்னா பிஜி அவங்களுக்கு தேவைப்படும். பிஜி என்பதை ஒரு நாளுக்கு முன்பாக ஒத்தி வைத்து விட்டார்கள். மாணவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் பல 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் பரீட்சை எழுதுறதுக்கு, ஆனால் இந்த நேரத்தில் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அதிர்ச்சி ஆகிட்டோம் அப்படி சொல்லி அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. சரி, கேள்விக்குரியது அப்படின்னா நீட் யூஜி இளநிலை என்று அழைப்பார்கள். 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 720 மதிப்பெண்கள். 67 பேர் 720க்கு 720 வாங்கிட்டாங்க. ஒரே சென்டரில் படித்த 6 பேரும் சென்டம் படிச்சு, அதான் ஃபுல்லாக 720க்கு 720 வாங்கிட்டாங்க. நிறைய கேள்வி எழுதுன்னு ரிசல்ட் எல்லாம் அபாரமாக இருக்குது, மார்க்கெல்லாம் அபாரமாக இருக்குது. ஒரே சென்டரில் படித்த 6 பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மென்மேலும் விசாரிக்கும் பொழுது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதா என்ற கேள்வி வந்தது. அதற்கு பீகார் போலீஸார் விசாரித்து ஆமாம் லீக் ஆகிருக்கிறதா வாக்குமூலம் சிக்கிறவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் பூதாகரமாக வெடித்து விட்டது. சிபிஐ வசம் இந்த வழக்கு வந்துவிட்டது. சிபிஐ அதிகாரிகள் முதல்ல இந்த நெட்டுக்கு வருவோம். காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போய் சேர்றாங்கல்ல, பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நெட்டு தேர்வை வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரிகள் வட இந்தியாவில் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அதுவும் ஒரு பெரிய செய்தியாகி விட்டது. சரி, இப்போ நெட்டிலேருந்து நாம் நீட் தேர்வுக்கு வருவோம். நீட் தேர்வு தொடர்பான குற்றச்சாட்டுகள் என்னென்ன? வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம், சிலருக்கு மட்டும் கருணை மதிப்பெண். அது என்ன சார் சிலருக்கு மட்டும் கருணை மதிப்பெண் அப்படின்னா, சுமார் 1500 பேருக்கு மற்றவர்களை காட்டிலும் கருணை என்கிற அடிப்படையில் மதிப்பெண் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாணவர்கள்லாம் நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க. இது என்னங்க அநியாயமாக இருக்குது, நாங்களும் படித்து எழுதுகிறோம், அவங்கள வந்து எழுதுகிறாங்க, அது என்ன கருணையா, கூடுதலாக மதிப்பெண் கொடுத்துட்டிங்கன்னா எங்களை விட அவங்க அதிக மார்க் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எதனால் அந்த கருணை அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டது என்ற கேள்வி முன்வைக்கும் பொழுது மதிப்பெண் வழங்கினவங்க என்ன சொல்கிறாங்க, டைம் காரணமாக தான் அவங்களுக்கு போதுமான டைம் நாங்கள் கொடுக்கல, அதுக்கு பதிலாக கருணையின் அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு நீதிமன்றத்தில் வந்தது. வாதம் பிரதிவாதம் எல்லாம் நடந்தது. பிறகு என்ன தீர்ப்பு ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை மறுதேர்வு நீங்கள் நடத்தணும். அந்த மறுதேர்வுக்கு யாரெல்லாம் கிரேஸ் மார்க் வாங்கினாங்களோ, கூடுதல் கருணை மதிப்பெண் வாங்கினாங்களோ, அவங்க எல்லாரும் வந்து மறுதேர்வு எழுத வேண்டும். அவங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுங்கள், அவர்கள் தேர்வு எழுதுவார்கள். ஒருவேளை மறுதேர்வுக்கு வரலை அப்படின்னா அவங்களுக்கு கிரேஸ் மார்க்கை கட் பண்ணி அவங்க ஒரிஜினலாக என்ன மார்க் வாங்கினாங்களோ, கருணை அடிப்படையில் மார்க்கெல்லாம் கிடையாது, ஒரிஜினலாக வாங்கின மார்க்கே செல்லுபடி ஆகிவிடும் என்று மறுதேர்வுக்கு ஒரு நாள் குறித்து வைத்தால் 52% பேர் தான் வந்திருக்காங்க. அதாவது 100 பேரில் 52 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 1500க்கும் மேற்பட்டவர்கள் எழுத வர வேண்டியது 800க்கு மேலே தான் வந்தாங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தங்கள் மீது அவர்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் 48% பேர் மறுதேர்வு எழுத வரலை, நமக்கு கிரேஸ் மார்க் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பழைய மார்க்கே போதும் என்று ஒதுங்கி விட்டார்கள் என்று அதுவும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கேள்விக்குறியையும் எழுப்பி இருக்கிறது.
சிபிஐ அதிகாரிகளுடைய பார்வையும் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது என வட இந்திய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன் இந்த 48% பேர் தேர்வு எழுத வரல? அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலா, அல்லது வந்தால் மதிப்பெண் குறைஞ்சிரும் என்ற காரணத்தினாலா, கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கும் இவங்களுக்கும் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இப்படியெல்லாம் பல கோணங்களில் விசாரணையை தட்டிவிட்டு இருக்கிறார்கள். நீட் தேர்வு முறைகேட்டில் சிக்கி ஏற்கனவே 110 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் தலைவரும் திடீரென நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சர்ச்சை இருக்கையில் மாநில அரசு, தமிழக அரசு வட்டாரங்களில் என்ன சொல்கிறாங்க? இதுக்கு தாங்க நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நீட்டு தேர்வை எதிர்த்து கொண்டு வந்தோம். எவ்வளவு சிக்கல் இருக்கிறது. மாணவர்கள் மன நிம்மதியோடு இருக்க முடிகிறதா? இருக்க முடியவில்லை. இதில் எதுவும் குளறுபடி இல்லை என்று சொல்ல முடிகிறதா? அப்படியும் சொல்ல முடியவில்லை. நடந்த குளறுபடியில் சிபிஐ வந்து விசாரிக்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. பார்த்தீர்களா? இதுக்குத்தான் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இதற்காக எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம் என்று தங்களுடைய வாதத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், தமிழகத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? குறிப்பாக மாணவர்களும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களும் சரி, இவ்வளவு இங்கே குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.